परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यमीते दयानन्दरूपं मदाचार्यमीते दयानन्दरूपं मदाचार्यमीते। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करभावकै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावकैः। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। अधिमधुरचाबकर्ता अभरिविदां मोद बाणसौभाग्या अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवगुणसुन्दरी वन्दे अभिनवकुलसुन्दरी वन्दे अभिनवगुणसुन्दरी वन्दे वन्दे। ओम ककार रूपा कल्याणी कल्याण गुणसारिणी कल्याण शैल निलया गमनीया कलावती कमलाक्षी कर्मशग्नि करुणामृत सागरा कदंब काननावास कदंब सुमुत्प्रिया कंदर्प विद्या कंदर्प जनका बांक वीक्षणा कर्पूर वीडी सौरभ्या कल्लोलित ककुत्तड़ा कलिदोषकर कंचलोचना कम्रविग्रह कर्मादिसाक्षिणी गारयित्री कर्मफलप्रदा एकार रूपा एकाक्षरी एक अनेक अक्षराकृति एतद्दद्दिनिर्देश्या एकांतचिताकृति एवमित्यागमा अबोध्या
ஏகபக்திமத்தர்ப்பிதா ஏகாக்கிரசித்தநித்யாதா ஏஷனா ரஹிதா கிருதா ஏலா சுகந்தி சிரோ ஏககூட விநாசினி ஏகபோக ஏகரசா ஏக ஐஸ்வர்ய பிரதாயினி ஏகாத பத்திர சாம்ராஜ்ய பிரதா ஏகாந்த பூஜிதா ஏதமான பிரபா ஏததன ஜெகதீஸ்வரி ஏகாத பத்திர சாம்ராஜ்ய பிரதா ஏகானந்த பூஜிதா ஏதமான பிரபா ஏதஜனேன ஜெகதீஸ்வரி ஏக வீராதிசேவ்யா ஏக வீராதி சம்சேவ்யா ஏக பிரபவசாலினி ஈகார ரூபா ஈசித்ரி ஈசி தத்த பிரதாயினி ஈத்ரிக் இதி நிர்தேஷ்யா ஈஸ்வர விதாயினி ஈசானாதி பிரம்மமயி ஈசித்வாத் அர்த்தசித்திதா ஈசித்ரி ஈட்சணா சித்தாண்டகோடி ஈஸ்வர வல்லபா ஈட்டிதா ஈஸ்வர அர்த்தாங்க சரீரா ஈஸ்வர பிரேரணகரி ஈஸ்வர தாண்டவ சாட்சினி ஈஸ்வர உத்சங்க நிலையா ஈதி பிரதா விநாசினி. ஈஸ்வர அர்த்தாங்க சரீரா பார்த்தோம். சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய அங்கமாக சிவசிய அர்த்தம் தது. சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய சிவாம்சமாக எந்த ஒன்று விளங்குகிறதோ அது அந்த சிவனிலே அர்த்தாங்கமாக பாதியாக யார் இருக்கிறாரோ அது என்று பார்த்தோம். ஈசாதி தேவதா, ஈசா அப்படிங்கிற பதத்துக்கு சங்கிரகம் உபலட்சணமாக சொல்லப்பட்டது. ஜீவனையும் ஜீவ ரூபத்தையும் ஈசாதி ஆதிபதா ஈஸ்வரன் ஜீவன் என்கின்ற அத்தனையுமாக அத்தனைக்கும் உபலட்சணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்த்தோம். அப்படி தத்பத வாக்கியார்த்த ஸ்வரூபமாக ஈஸ்வரனும் அவித்யாபாதியோடு கூடிய தொம்பத வாக்கியார்த்த ஜீவனும், அப்படி ஜீவனும் பாகத்தியாக லட்சணையினாலே ஜெகலட்சணம் ஜகாலட்சணம் ஜகாஜகலட்சணம் என்கின்ற லட்சணாவிருத்தி என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் பொருளை அறியக்கூடிய அனலைஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அனலைஸில் பாகத்தியாக லட்சணம் என்று சொல்லக்கூடிய அந்த லட்சணையினாலே உண்மையை அறிந்து கொள்வதற்கு அல்லாதவைகளை விட்டு விட்டு விலக்கி பார்த்தால் கூடத்த சின்மாத்திர அகண்ட ஏக ரசஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் தான் நிலைக்கிறது. அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் தான் கூட்டஸ்தன் என்கின்ற நிலையாக அனைத்துக்கும் இடமளித்து கொண்டு, அத்தனை நாமரூபங்களுக்கும் இடமளித்து கொண்டு எது இருக்கிறதோ அதுக்கு கூட்டஸ்தன் என்று பெயர். கூட்டஸ்தம் என்றால் எப்படி ஒரு பொன் ஆசாரியானவர், பொற்கொள்ளலானவர் ஒரு பெரிய பீம் ஒன்று வச்சிருப்பார், இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு பீம். அந்த பீமுக்கு மேலே தான் நாமரூபங்களை வெடிக்கிறார். இதில் தங்கத்திலிருந்து நாமரூபங்களை படைத்து அனைத்தையும் செய்கிறார். இத்தனையும் சிருஷ்டி செய்தாலும் அந்த பீஜமானது, அந்த பீமானது ஆதாரமாக மட்டும் இருந்து கொண்டு அத்தனையும் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. அப்படி ஈஸ்வர சைத்தன்ய ஸ்வரூபந்தான் அங்கே கூட்டஸ்தனாக விளங்கி இந்த நாமரூபங்களாக இருக்கக்கூடிய
ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் இங்கே ஈஸ்வர தேவதா. எல்லா தேவதைகளுடைய தன்மைகளுக்கும் அதுவே ஆதாரமாக இருக்கிறது. அப்படி பரம பவித்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்மிருதிகள் போற்றக்கூடிய அந்த சம்பித் ரூப ஏக ஆபதம், ஏகாபதம், ஒரே வஸ்துவாக அனைத்துக்கும் சாட்சியாக ஆதாரமாக கூடஸ்தனாக விளங்கக்கூடிய அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்று பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கு பார்க்க வேண்டியது ஈஸ்வர பிரேரணகரி. ஈஸ்வர பிம்பித சைத்தன்யம் எதுவோ அதுதான் ஜெகத்தினுடைய சஜ்ஜன காரிய பிரேரயித்ரி என்று சங்கரர் சொல்றார். அதாவது ஜெகத்தினுடைய இயக்கத்துக்கு எது காரணமாக இருக்கிறதோ அது. அப்படி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்கின்ற ஆவரண விட்சேப ரூபமாக இருந்து மாயையினுடைய தன்மையாக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமாகவும் அம்பாளே இருந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஈஸ்வரத்துவம் என்கின்ற தன்மையை நாம் அம்பாளுக்கு சொல்றோம். ஈஸ்வரத்துவம் ஆளுகின்ற தன்மை, ஈஸ்வரனது ஆளுகின்ற தன்மையாக எது விளங்குகிறதோ அது ஈஸ்வரி. அதுதான் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரத்துவத்தை அடைந்து தபஸ் செய்து இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று தப ஆலோசனை என்று சொல்லக்கூடிய ஆலோசனை செய்கிறார். யாரு? ஈஸ்வரன். இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறார். அந்த ஆலோசனையின் வியாபகமாக ஆலோசனையாக விளங்கக்கூடியவள் அம்பாள். அதனால சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாக வரக்கூடிய, அதாவது ஒடுக்கத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரளய காலத்திலே ஈஸ்வரனுக்குள் ஒடுங்கி இருக்கிறது, காரணத்திலே ஒடுங்கி இருக்கிறது. அப்படி ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த காரணத்திலிருந்து வியக்தமாக, அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாக வெளிவருவதைத்தான் படைப்பு என்று சொல்றோம். என்னமோ குழப்பறீங்க அப்படின்னா இல்லை, அனைத்தும் பொட்டன்ஷியல் ஃபார்மில் இந்த பிரபஞ்சமானது எப்பொழுதும் இருக்கிறது. பகவான் கீதையில் சொல்றார், எப்படி இங்கே இருக்கக்கூடியவர்களும் நீயும் நானும் எப்பொழுதும் அழிவதில்லை. எப்பொழுதும் அழிவதில்லைன்னா அப்புறம் எப்படி என்றால், இல்லை, இந்த சரீரங்கள் தான் போகிறதே தவிர இந்த ஜீவர்கள் எல்லாம் அவ்யக்த ரூபமாக ஒடுங்கி இருக்கக்கூடிய தன்மையை கொண்டதுதான் லயம் பிரளயம் என்று சொல்வது. அப்படி லயப்பிரளயத்திலிருந்து வியக்தமாக வருவதற்கு காரணமாக இருப்பவள் அம்பாள். அது மட்டுமல்ல, அப்படி வியக்த அவ்யக்த காரணமாக விளங்குகின்ற அம்பாளை புரிந்து கொள்வதற்கும் வித்யாரூபிணியாக அம்பாளே இருக்கிறார். அப்போ இயக்கமாக, படைப்பாக, இயக்கத்தினை புரிந்து கொள்ளும் அறிவாக அத்தனையும் அம்பாள் தான் இருக்கிறார். அதனால்தான் ஈஸ்வரனை இயக்குபவள் என்று இதைத்தான் சொல்கிறோம். அப்படின்னா அம்பாள் சாட்டையை வச்சுட்டு ஈஸ்வரனை செயல்பட வைப்பதல்ல, ஈஸ்வர சக்தியாக இருந்து கொண்டு ஈஸ்வரனது செயலுக்கு ஆதாரமாக இருக்கிறாள். அப்படி கூட்டத்தை ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்புக்கு ஆதாரமாக, கூட்டஸ்தன் என்றெல்லாம் சொல்றதை பார்த்துட்டு குழம்பிக் கொள்ள வேண்டாம். இது எப்படி கயிற்றிலே பாம்பானது அவித்தையினாலே தோன்றுகிறது, அறியாமையினாலே தோன்றுகிறது. அறையில் போய்கொண்டிருக்கிறோம், அப்போ ஒரு கயிறு கீழே கிடக்கிறது. அந்த கயிறை பார்த்தவுடன் ஒருவருக்கு பாம்பாக தெரிகிறது. இப்போ இந்த பாம்பாக தெரிவதற்கு கயிறு இருந்தால், கயிறு தெரிந்தால் பாம்பு தெரியாது. கயிற்றை நேரடியாக பார்த்துவிட்டால் பாம்பு தெரியாது. அல்லது ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் பாம்பு தெரியாது. கயிற்றை பார்க்க வேண்டும். கயிற்றை கயிறாக பார்க்காமல் இன்னொன்றை ஏற்றி பார்க்கின்ற காரணத்தினாலே தான் அங்கே நமக்கு பாம்பு என்பது தெரிகிறது. இப்போ இந்த 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 இரண்டு நிலைப்பாடுகளுக்கும் இடையிலே ஒரு பெரிய மாறுதல் என்பது எப்போது ஏற்படுகிறது என்றால்,
தெரிகிறது ஆனால் தெரியவில்லை என்கின்ற நிலை. இதைத்தான் மாயை, மயக்கம், கூட்டஸ்தன் என்றுதான் சொல்கிறோம். அந்த அந்த பிளாட்ஃபார்மில் தான் கயிறானது கற்பிக்கப்படுகிறது. என கயிற்றில் பாம்பானது தெரியவில்லை என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தான் கற்பிக்கப்படுகிறது. அதுதான் ஈஸ்வரன். பரபிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய இந்த பரபிரம்மத்தில் இந்த படைப்புக்கு ஆதாரமாக படைக்கக்கூடிய சக்தி பெற்றதாக மாயா சபல பிரம்மனாக ஈஸ்வரன் அங்கே பரிணமிக்கிறார். அந்த மாயா சபல பிரம்மன் என்று சொல்றது தான் மாயா உபாதி பிரம்மன் என்று சொல்றோம். உபாதி அப்படின்னா பெரிய உபத்திரம் அல்ல. உபாதி என்றால் மாயையினுடைய கண்டிஷன்ட் பை மாயா, மாயையினாலே கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தோற்றம். பிரம்மத்தினுடைய தோற்றத்திற்கு, பிரம்மத்தில் ஏற்படுகின்ற பிரதிபிம்பத்திற்கு மாயையினுடைய கட்டுப்பாட்டோடு கூடிய ஒரு நிலைப்பாடு தோன்றுகிறது. அதைத்தான் மாயா சபல பிரம்மன் ஈஸ்வரன் என்று சொல்றோம். அந்த நிலையில தான் அதை கூட்டஸ்தன் என்று சொல்றோம். இந்த இந்த அறியாமை என்பது இருந்து கொண்டு நாமரூபங்களாகவும் அல்லது இன்னும் என்னென்ன நம்மெல்லாம் படைக்கப்படுகிறதோ அத்தனையுமாக எப்படி ஆச்சாரியானவர் பொற்கொள்ளர் என்பவர் அந்த அந்த கூட்டஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பார்ல பல பல நாமரூபங்களை படைக்கிறாரோ அதுபோல மாயா சபல பிரம்மனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனிலே இந்த பிரபஞ்சமானது கற்பிக்கப்படுகிறது. அதுதான் ஈஸ்வர் கற்பிக்கப்படுகிறது. இப்போ கற்பிக்கப்பட்ட இந்த இந்த பிரபஞ்சமானது ஈஸ்வர சக்தியினாலேயே இயக்கப்படுகிறது. அப்போ படைக்கப்பட்ட அது எப்படி இயக்கத்துக்கு வருகிறது என்றால் அங்கே மெக்கானிசமாக இருக்கக்கூடியது அம்பாள். அப்படி ஈஸ்வரனை வழிநடத்தக்கூடியவள் அல்லது ஈஸ்வரனை செயல்பாட்டிற்கு உரியவராக மாற்றக்கூடியது. அதுதான் ஈஸ்வர பிரேரணகரி. ஈஸ்வரன் அது இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள். கூட்டஸ்த பிரம்மனுக்கு இங்கே குழப்பிக்கூடாது. கூட்டஸ்த பிரம்மன்னா ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு இயக்க சக்தியாக விளங்குபவர். அதனால் அதற்கு என்ன சொல்றார், இந்த அம்பாளினுடைய வியாபகம்தான் படைப்பாகவும் படைப்பினுடைய செயல்பாடாகவும் அனைத்துமாக இருக்கிறது. எனவே ஈஸ்வரனை வழிநடத்துபவள் என்று ஒரு உபச்சாரமாக, உடனே அவர் பெரம்பெடுத்துட்டு ஈஸ்வரனை வழிநடத்துறதல்ல, ஈஸ்வர சக்தியாக இயக்க சக்தியாக இருப்பவள் என்று ஈஸ்வரனின் இயக்க சக்தியாக போற்றப்படுகின்றவள் லலிதாம்பிகா. அதனால் அவளுக்கு ஈஸ்வர பிரேரணகரி என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அடுத்தது எல்லாம் கிட்டத்தட்ட சின்னன், எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை எடுத்து விளக்குவதாகத்தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இருக்கிறதெல்லாம் என்ன, ஜீவ ஜெகத் ஈஸ்வரன், இந்த மூன்று தான். இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக வியாபித்திருப்பது எது என்று ஆராய்ந்து பார்த்தால், நான் முதல்ல இந்த முகவரியில் நான் சொன்னது போல அட்டை டு அட்டை வேதம் எதை பற்றி பேசுகிறது. வேதம் மட்டுமல்ல, ஈவன் சயின்ஸு, இன்னும் சைக்காலஜி, மெடிசன், அது இது எல்லாம் எதை எடுத்தாலும் இந்த மூன்றுக்குள் அடக்கம். என்ன, ஜீவ ஜெகத் ஈஸ்வரன். அப்படி அத்தனையுமாக வியாபித்திருக்கக்கூடிய அந்த ஜீவ ஜெகத் ஈஸ்வரனை பற்றித்தான் பேச முடியும். இதை தவிர இன்னொன்றை பற்றி எந்த அறிவும் பேச முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவும் இந்த மூன்றுக்கு உட்பட்டது தான். இந்த மூன்று ஜீவனை பற்றி பேசும், இல்லது ஜெகத்தை பற்றி பேசும். ஜெகத்தை பற்றி பேசுகிற போது அதில் எல்லாமே வந்து விடுகிறது. அஸ்ட்ராலஜி வருகிறது, வானவியல் வருகிறது, பௌதீகம் வருகிறது, தாவரையியல் வருகிறது, எல்லாமே ஜெகத்தான். அப்படி ஜீவ ஜெகத் ஈஸ்வரன் என்கின்ற இந்த மூன்றை பற்றித்தான் விவரித்து கொண்டிருக்கக்கூடியது. அதனால தான் சாஸ்திரம் ஏக வாக்கியதா என்று அடிக்கடி நான் சொல்வது. சாஸ்திரம் ஏக வாக்கியதா. எந்த ஒரு வித்தையாக இருந்தாலும், அது கணக்காக இருந்தாலும் சரி, அல்ஜீப்ராவாக இருந்தாலும் சரி, இந்த சரித்திரமாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக எதாக இருந்தாலும் இந்த மூன்றுக்குள் அடக்கம். அப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயத்தை பற்றி மட்டுமே தான் இந்த திருஷதியும் பேசிக்கொண்டிருக்கிறது. எனவே சொன்னதையே சொல்லி அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கார் சாமிஜி அப்படின்னு நினைக்கக்கூடாது. காரணம், இதை தவிர இன்னொன்று பேசுவதற்கில்லை.
அப்போ அதை பல கோணங்களிலே பார்க்கும். அப்படிப்பட்ட ஜீவ ஜெகத்தீஸ்வரன் என்கின்ற இந்த தொடர்பு மாயையினுடைய வியாபகமாக இருக்கக்கூடிய இந்த படைப்பை பற்றி பல கோணங்களிலே பேசி நம்முடைய அறியாமையை போக்குவது தான் சாஸ்திரம். அதனால் இங்கே மறுபடியும் ஈச தாண்டவசாலினி என்கின்ற ஈஸ்வரனது தாண்டவத்துக்கு எது ஆதாரமாக இருக்கிறதோ, தாண்டவ சக்தியாக ஈஸ்வரனது என்ற யூனிவர்சல் டான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர தாண்டவத்துக்கு சக்தியாக எது விளங்குகிறதோ அவள், அதான் பரமேஸ்வரனுடைய தாண்டவத்தினுடைய சாட்சியாக. சரி, சக்தியாக மட்டும் இருக்கிறாள்னா இல்லை, சக்தி மட்டுமல்ல, சாட்சியாகவும் அம்பாள் தான் இருக்கிறாள். சாட்சி கேவலோ நிர்குண என்று சாட்சியாகவும் அம்பாள் இருக்கிறாள், சக்தியாகவும் அம்பாள் இருக்கிறாள். அந்த இரண்டையும் கிளப் பண்ணி தான் சாலினி. சாலினி பலசாலி என புத்திசாலி என்றெல்லாம் சொல்கிறோம். சாலி என்றால் அதுவாகவே அதனுடைய எம்பாடிமெண்ட்டாக விளங்குவோம். அப்போது ஈஸ்வரன் தாண்டவ சாலினி, ஈஸ்வரனது தாண்டவத்தினுடைய எம்பாடிமெண்ட்டாக எந்த ஒரு சக்தி இருக்கிறதோ அதுதான். இதைத்தான் சிதம்பர ரகசியம் விளக்கி கொண்டிருக்கிறது. நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். சிதம்பர ரகசியம் என்று சொல்வது சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகம் தான். சித்தம்பரத்தில் தான் இந்த சித்தித்திதிலய காரணங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சித்தித்திதிலய காரணம் என்கின்ற யூனிவர்சல் டான்ஸ் எதுவாக இருக்கிறது என்றால் சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் டான்ஸ் ஆனதில்லை, சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய பிரதிபலிப்பு தான் டான்ஸ் ஆடுகிறது. அந்த தன்மையை விளக்குவது தான் அந்த சைத்தன்ய சித் அம்பர ரகசியம். சித் என்றால் சைத்தன்யம், அம்பரம் என்றால் வெளி. அப்படி சைத்தன்ய வெளியில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிருஷ்டித்திதிலய காரணமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்று சொல்வது தான் அந்த சிதம்பர ரகசியம். நம்ம நிறைய சிறப்பு பார்த்துருக்கோம். எப்படி அந்த முதல்ல அம்பாள் வாமபாகத்தில் பகவானுடைய தன்மையில் இருந்து கொண்டு சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த சக்தியானது திரிகுணாத்மிகா மாயா என்கின்ற மாயா சக்தியினுடைய வியாபகமாக பகவான் நாமரூபங்களோடு கூடிய அஷ்டபிருத் தேவபூஜனம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்கள், மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்கின்ற அத்தனையினுடைய வடிவமாகவும் அந்த அந்த ஸ்டாச்சு நடராஜனுடைய சரீரத்தினுடைய தத்துவங்கள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. ஆகாசம், ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆப, ஆப பிருத்திவி, பிருத்திவியா ஓசதேக, ஓசதேபியோ அன்னம், அன்னாத் புருஷக என்று சொல்லக்கூடிய இந்த வேத மந்திரத்தினுடைய தாத்பரிய ஸ்வரூபமாக நடராஜர் இருக்கிறார். அதனால தான் ஆகாசத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிறார். உடுக்கையில் ஆகாசத்தை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். அடுத்தது ஆகாசாத் வாயு தன்னுடைய விரிந்த ஜடாமுடியை பண்டன் அந்த 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 ரிப்பனை போட்டு கட்டி கொண்டிருக்கிறார். வாயுனுடைய தன்மையை அது குறிக்கிறது. வாயோர் அக்னி கையில் தீச்சட்டியை வைத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அக்னேர் ஆபக நீர் ஜடையில் கங்காவை தரித்து கொண்டிருக்கிறார். ஆப பிருத்திவி என்றால் மண். இந்த சரீரத்தை, அவருடைய சரீரமானது பிருத்திவியினுடைய தத்துவத்தை நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பஞ்சபூதங்களினால் தொகுக்கப்பட்டதாக இந்த 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 உருவமானது, வடிவமைக்கப்பட்ட இந்த வடிவமானது எதனால் என்றால் மாயையின் காரணமாக. இப்போ இந்த மாயையை நீ அறிய வேண்டும் என்றால் அந்த மாயை என்கின்ற அந்த ஒரு அரக்கன், அந்த அரக்கனை காலிலே மிதித்து கொண்டு அந்த 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 அறியாமையை காலிலே மிதித்து கொள்ள வேண்டும். எப்படி மிதிப்பதுனா, கையில் ஒரு ஜபமாலை வைத்திருக்கிறார், கையிலே சாஸ்திரத்தை வைத்திருக்கிறார். சாஸ்திரங்களின் மூலமாக ஜபமாலை அந்த சாஸ்திரத்தில் பெற்ற அந்த ஞானத்தை யாரொருவன் சிரவண மனன நிதித்தியாசனங்களினால் தன்னை அறிந்து கொள்கிறார். அது இல்லாமல் ரெய்யி ரேதஸ் என்கின்ற நிலவு சூரியன் போன்றதை தன்னுடைய ஜடாமொழியில் வைத்திருக்கிறார். அப்புறம் பாம்பு, இந்த 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 விஷயங்களெல்லாம் பாம்பு என்கின்ற விஷயங்களாக
இந்த ஜெகத் முழுதும் வியாபித்திருக்கிறது என்பதை காண்பித்துக் கொண்டிருப்பவர். அந்த பாம்பினுடைய விஷத்தை நீலகண்டம் என்று சொல்லக்கூடிய கண்டத்திலே நிறுத்தி இந்த பஞ்ச இந்திரியங்களினுடைய அதிகாரித்துவமாக இருக்கக்கூடியதாகிய அந்த கழுத்துக்கு கீழே அதை விடாதப்பா, விஷயத்தை அங்கே நிறுத்திவிடு, இல்லாவிட்டால் அது விஷமாக போய்விடும், இந்திரியங்களோடு நிறுத்திவிடு என்கின்ற பல தத்துவங்களை கொண்டுதான் இந்த சிதம்பர ரகசியம். அப்படிப்பட்ட இந்த அம்பாளினுடைய இயக்கமாக, அதனால்தான் அவர் டான்ஸ், யூனிவர்சல் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் எப்பொழுதும். அந்த டான்ஸ் எப்படிப்பட்டதுன்னா, என அளப்பரிய வேகத்தில் இருக்கக்கூடியதான், யாராலும் நிர்ணயிக்கக்கூடிய நிர்ணயிக்க முடியாத வேகத்தில் இருக்கக்கூடிய அந்த டான்ஸு. அப்படிப்பட்ட அந்த டான்ஸ் ஆனது எப்படி உன்னால் அறிய முடியும் என்றால், அறியாமையை இந்த இந்த சாஸ்திரங்கள் மூலமாக பெற்ற ஞானத்தை உருவேற்றி ஜபதவங்கள் மூலமாக, சிரவண மனன நிதித்தியாசனங்கள் மூலமாக நீ பார்க்கின்ற போது உண்டொழிப்பாதம் என்று சொல்லக்கூடிய பகவானிடம் நீ எப்பொழுது சரணாகதி அடைகிறாயோ, அந்த பாதார விந்தங்களை சரணாகதி அடைகிறாயோ, அப்போது உனக்கு சிதம்பர ரகசியம் விளங்கும். அந்த சிதம்பர ரகசியத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அது என்ன என்று உள்ளே போய் பார்த்தால் ஒரு மாயா திரை. அந்த திரையை நீக்கினால் உள்ளே சத்வரஜ தமஸ் என்கின்ற 3 குணங்களினுடைய வெளிப்பாடு, சச்சித் ஆனந்தத்தினுடைய பிரதிபலிப்பாக அங்கே தங்க வில்பங்களாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் மாயை. சச்சிதானந்த ஸ்வரூபத்தினுடைய ரிஃப்ளாக்ஷன் அங்கே என்னவாக இருக்கிறது என்றால், இந்த சத்வரஜ தமஸ் என்கின்ற 3 குணங்களாக பரிணமித்து கொண்டு இருக்கிறது. அந்த பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆதார சக்தியை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நதத்திர சூரியோ பாதி என்கின்ற சூலத்தை ஏற்றி பார்த்தால் அங்கே அந்த வில்வ தளங்கள், 3 வில்வ தளங்கள் ஜொலிக்கிறது. இந்த ஜொலிக்கின்ற இந்த வில்வ தளங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய சக்தியாக, ஆதார சக்தியாக அங்கே எது இருக்கிறது என்றால் ஆகாசம், சைத்தன்ய ஆகாசம். அங்கே வெட்ட வெளி, சைத்தன்ய வெளி என்பது இருக்கிறது. அந்த சைத்தன்ய வெளியினுடைய பிரதிபலிப்பாக இந்த சத்வரஜ தமஸ் என்கின்ற 3 குணங்களும் எதோடு சேர்ந்தது, எதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது என்று பார்த்தால் அந்த சச்சித் ஆனந்தத்தினுடைய பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பு தான் மாயா பிரதிபிம்பித ரூபமாக இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சல் டான்ஸ் ஆடக்கூடிய அந்த நடராஜர். அந்த நடராஜருக்கு வாமபாகத்தில் எப்பொழுதும் ஆதாரமாக நின்று கொண்டிருக்கக்கூடியது அம்பாள். அந்த மாயா சக்தியை நீ உணர வேண்டும் என்றால் இந்த சாஸ்திரங்கள் மூலமாக, சிரவண மனன நிதித்தியாசனங்கள் மூலமாக இந்த முயலகன் என்கின்ற அறியாமையை அடக்கினால் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை, ஜீவ ஈஸ்வர பேதங்களை போக்கி ஜெகஜீவ ஈஸ்வரனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வாய் என்று சொல்வதுதான் என சிதம்பர ரகசியம். இந்த சிதம்பர ரகசியத்தினுடைய தன்மையில் சிருஷ்டி திதி லயம் திரோபாவம் ஆவணம் அப்படிங்கிற பஞ்ச கிருத்தியத்தை பகவான் தன்னுடைய நடனத்திலே புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நடனத்தில் தான் 64 கலைகள் உபதேசிக்கப்படுகின்றது. இந்த டான்ஸ் என்னென்னலாம் வருதுன்னு பாருங்கள். இந்த டான்ஸில் சிருஷ்டி திதி லயம் திரோபாவம் அப்புறம் ஞானம் என்கின்ற அத்துணையும் வருகிறது. அது அந்த டான்ஸில் அதுக்கு ஆதாரமாக 64 கலைகள் உபதேசிக்கப்படுகிறது. அந்த அந்த பரமேஸ்வர நர்த்தனத்தில் ஏற்படுகின்ற அந்த உடுக்கையினுடைய சப்தத்திலே மொழிகள் பிறக்கிறது. இந்த மொழிகளிலிருந்து ஞானம் பிறக்கிறது. ஞானம் நமக்கு மோட்சத்தை தருகிறது என்று இந்த நர்த்தனத்தினுடைய விளைவு எப்படிப்பட்டது பார். அவர் அறியாமை என்கின்ற மாயா சக்தியினுடைய சபல பிரம்மமாக விளங்கி இந்த டான்ஸை புரிந்தாலும் அந்த யூனிவர்சல் டான்ஸ் அல்டிமேட்லி எங்கே போய் முடிகிறது என்றால் நமக்கு ஞானத்தை தரக்கூடிய தன்மையைத்தான் விளக்கி கொண்டிருக்கிறது. எப்படியாவது இந்த ஜீவன் கடைத்தேறி பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய
இந்த அண்ட ஜராச்சரங்களுடைய சுழற்சி என்கின்ற ஈச தாண்டவத்தை அறிந்து இந்த நியதியை புரிந்து இந்த நியதிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈச தாண்டவ சாலினி. சாலினி என்றால் அவளது சுரூபமாக அவளுடனே இருக்கக்கூடிய வடிவமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஈச தாண்டவ சாலினி என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரி இருக்கிறார். சங்கரர் இந்த டான்ஸை பார்த்து சொல்றார், மகத் வினோதம், மிகப்பெரிய வினோதமாக இருக்கக்கூடியது இந்த சிதம்பர ரகசியம் என்று அந்த வெளிப்பாட்டை, அந்த ஈஸ்வரனது கருணையை, இந்த ஈஸ்வர தத்துவத்தை விளக்குகின்ற விதத்தை மகத் வினோதம் என்று, மிகப்பெரிய வினோதமான டான்ஸ், அம்பாளினுடைய சக்தியோடு கூடிய இந்த யூனிவர்சல் டான்ஸ். அதுதான் அப்படி தில்லையில சிவகாம சுந்தரியினுடைய பதியாக ஆனந்த நர்த்தனம் புரிகின்ற அந்த மிகப்பெரிய தத்துவத்தை விளக்கிக் கொண்டிருப்பதற்கு ஆதாரமாக இருப்பவள். அடுத்தது ஈஸ்வர உற்சங்க நிலையா. ராத்திரி சுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுத்தத்தில் பிரம்மா விஷ்ணு சிவா என்கின்ற அத்தனை பேர் தேவர்கள் அத்தனை பேரும் எந்தெந்த அங்கத்திலே ஈஸ்வரனது எந்தெந்த அங்கத்திலே நிறைவேற்றிருக்கிறார்கள் என்று சங்கரர் கூறுகிறார். அதனுடைய விளக்கத்தை சங்கரர் கூறுகிறார். ராத்திரி சுத்தம் என்கின்ற சுத்தம் என்றால் துதி, இறைவனை பற்றிய துதி, அதுக்கு பேர் சுத்தம் என்று பெயர். அப்படி துதிக்கின்ற அந்த துதிகளில் எல்லாமே தத்துவங்களையும் குண விசேஷங்களையும் மற்றும் ஞானத்தையும் விளக்கி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி விளக்குகிற போது இந்த அத்துணை தேவர்களும் ஈஸ்வரனது அங்கங்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்றது. அதனால ஈஸ்வர உற்சங்க நிலையா, அந்தந்த அங்கங்களாக பரமேஸ்வரனுடைய கையிலே உடுக்கை ஏண்டி நடனம் புரிகின்ற அதே போலதான் உடுக்கை வாசிக்கின்ற போது எழுந்த சப்தங்கள் தான் மகேஸ்வர சூத்ராணி என்று சொல்லக்கூடிய அந்த சப்தங்கள். அந்த சப்தத்திலிருந்து தான் என மொழி பிறக்கிறது. இந்த மொழியில்தான் ஞானத்துக்கு அவதாரமாக இருக்கிறது. இப்படி அது மட்டுமல்ல, நம்ம அன்னைக்கே பார்த்தோம், இந்த பாணினி சூத்திரத்தினுடைய பாணினி மகரிஷி என்பவர் இந்த மொழிக்கு, இந்த சம்ஸ்கிருத மொழிக்கு இலக்கணம் தொகுத்திருக்கார். இந்த இலக்கணத்தை தொகுப்பதற்கு ஆதாரமாக விளங்குவது எது என்றால் மாகேஸ்வர சூத்ராணி. அந்த மாகேஸ்வர சூத்ராணி எங்கிருந்து வந்தது என்றால், தன்னுடைய உடுக்கை, ஈஸ்வரன் தன்னுடைய உடுக்கையை அந்த டான்ஸின் போது ஆட்டுகிறார். அந்த ஆட்டுகின்ற சப்தத்திலிருந்து வந்ததுதான் அந்த சப்தங்கள். இதைத்தான் என்ன சொல்கிறோம், மகேஸ்வர சூத்ராணி என்று. இன்னும் இப்போ சில நிலைப்பாட்டுகளிலே சொல்கிறார்கள், தமிழும் அந்த உடுக்கை சத்தத்திலிருந்து சம்ஸ்கிருதமும் தமிழும் இரண்டும் வந்தது என்று சொல்கிறார்கள். அப்படி இந்த சப்தத்திலே வருகிற போது அந்த சப்தம் ஒரு மிகப்பெரிய தாத்பரியத்தை கொண்டிருப்பதாக வருகிறது. என மொழி முதல் காரணமா அணுத்திரல் ஒளி எழுத்து என்று சொல்றார். அப்படி சொல்கின்ற போது மொழியினுடைய முதல் காரணமாக இருக்கக்கூடிய அணுக்களினுடைய தொகுப்பாகிய அந்த எழுத்து எப்படி வருகிறது என்றால், அந்தந்த இடத்திலிருந்து, நம்முடைய சரீரத்திலே அந்தந்த இடத்தினுடைய ஆளுமையிலிருந்து வெளிவருகிறது என்று சொல்லப்படுகிறது. அதான் என்ன நம்ம அன்னைக்கு பார்த்தோம், என்ன அகூக விசர்ஜனியானாம் கண்டக, ஆ கூகா என்கின்ற இவைகளெல்லாம் நம்முடைய தொண்டையிலிருந்து எழக்கூடிய நாதத்திலிருந்து வருகிறது
என்று அந்தந்த அங்கங்களிலிருந்து அந்தந்த அதிர்வலைகளினால் ஏற்படக்கூடிய இது சப்தங்கள் தான் மொழி திரளாக எழுத்தாக வந்து நமக்கு ஞானத்தை அளித்து கொண்டிருக்கிறது. அப்படி ஈஸ்வர உற்சங்க நிலையா ஈஸ்வரனுடைய ஒவ்வொரு நிலைப்பாட்டுகளிலிருந்தும் இந்த ஞானமானது வருகிறது. பிரம்மனுடைய முகத்திலிருந்து பல பல விஷயங்கள் வருகிறது என்றும் சிவனுடைய மடியில் விளங்கக்கூடியது என்றும் பல பல என்ன சொல்றது ஏற்றி பார்த்து அதனுடைய தன்மையிலே ஏற்றி பார்த்து சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற வர்ணனையை நாம் கொண்டிருக்கோம். இதற்கு ஒரு தாத்பரியம் இருக்கிறது. ஒவ்வொரு வர்ணனைக்கும் ஒரு தாத்பரியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் மேற்கூடிய விவரணத்திலிருந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரது இயக்கங்கள் எல்லாம் சக்தியாக சித்தித்திதிலய காரணமாக அம்பாளே விளங்குகிறார். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு உண்டான மொழியாகவும் மொழி முதல் காரணமாகவும் அனைத்துமாக அம்பாள் விளங்குகிறார். ஈதிபாதா விநாசினி, இது வந்து அம்பாளனுடைய அந்த ரௌத்ரத்தன்மை, அந்த அந்த ரௌத்ரத்தன்மையினுடைய வெளிப்பாடாக எப்படி அம்பாள் இருக்கா. ஏன் அம்பாள் கோபமாக இருக்காங்க? அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபிணியாகவே இருக்கலாமே. நம்ம பார்த்துருக்கோம், காமாட்சி, காஞ்சிபுர காமாட்சி ஆனவள் ரௌத்ரத்தன்மையோடு கூடியவளாக இருந்தால், ருத்ர ரூபமாக இருந்தால், துர்தேவதையாக இருந்தால் என்று. துர்தேவதைன்னு சொல்கிறதே பெரிய ப்ராப்ளம். தேவதையில் துர்தேவதை இருக்க முடியுமா? இல்லை, துர்விஷயங்களை அழிக்கக்கூடிய தேவதை, ரஜோகுணத்தோடு கூடிய தேவதை. அதனால் இதற்கு துர்தேவதை என்று பெயர். உடனே இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் துர்தேவதை வழிபாடுக்கார். துர்தேவதைன்னா கீழான தேவதை அல்ல, துர்விஷயங்களை அழிக்கக்கூடிய ரௌத்ர ரூபமான அம்பாள். அப்படி ஈதா பாத விநாசினி, இந்த துர்ஜந்துக்கள் துர்விஷயங்களிலிருந்து ஏற்படக்கூடிய உபத்திரவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ரஜோகுணசாலினியாக தமோகுணசாலினியாக இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியவள். அதான் காக்கும் தெய்வமாக ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் என்று அங்கங்கே வைத்திருப்பார்கள். இந்த காவல் தெய்வங்களெல்லாம் ஊருக்குள்ளே தீய சக்திகள் வராமல் இருப்பதற்காக நமக்கு அது ஒரு பெரிய விஷயம். இதை வந்து உண்மையா பொய்யா இதெல்லாம் நடக்குமா என்றால் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏனென்றால் இது மெஞ்ஞானம், விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனால் விஞ்ஞானத்தை உள்ளடக்கியது. அப்படி பார்க்கின்ற விஞ்ஞானத்தை உள்ளடக்கியது என்று பார்க்கிற போது வீட்டில் முன்னால் காப்பு கட்டுறோம். என்ன, மாயிலை, எருக்கிலை, இன்னும் அந்த அந்த இதுகளெல்லாம் வைத்து கட்டுகிறோம். இதெல்லாம் விஞ்ஞானமா மெய்ஞானமா என்றால் மெய்ஞானத்துக்குள் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன, அந்த அவைகளெல்லாம் தீய சக்திகளை அந்த அந்த அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களா, அதுகளெல்லாம் உள்ளே வராமல் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய கிருமி நாசினியாக இருக்கிறது. இப்படி பல பல விஷயங்கள். அதில் இந்த ஈதிபாதா என்று சொல்லக்கூடிய துர்தேவதைகள் என்று சொல்லக்கூடிய துர்விஷயங்களை அழிக்கக்கூடிய தேவதைகள் அந்தந்த நகரத்தினுடைய அந்தந்த தெருவில் அந்தந்த நிலைகளிலே வைக்கிற போது அதற்கு சொல்லப்படக்கூடிய மந்திரங்களும் பலிகளும் பலிதானங்கள் இவைகளெல்லாம் தீய அதிர்வுகளிலிருந்து இந்த ஊரை காப்பாற்றுகிறது, நம்மை காப்பாற்றுகிறது. இதற்கு மேலே விளக்கம் இதற்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் வாக்குக்கு அப்பாற்பட்டது. அதுதான் நான் சொன்னேன், விஞ்ஞானத்தை உள்ளடக்கிய விஞ்ஞானம். அதனால் மெஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தால் விளக்க முடியாது, ஆனால் மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை விளக்க முடியும். இதுதான் இதனுடைய தாற்பயம். அப்படி துர்ஜந்துக்களிலிருந்தும் துர்விஷயங்களிலிருந்தும் ஏன் கெட்ட எண்ணங்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய துர்தேவதையாக விளங்குகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், துர்தேவதை என்று இனிமேல் சொல்லும்போது துர்விஷயங்களை அழிக்கக்கூடிய தேவதை, அதனால் துர்தேவதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சாமிஜி சொல்வார், எப்பா நம்ம எல்லாம் காப்பாற்றும் என்று சாமியை சொல்கிறோம்,
ஆனால் ஒவ்வொரு சாமி கையிலே ஆயுதங்களை வச்சுட்டு இருக்காங்களே, இந்த ஆயுதங்கள் எல்லாம் அவங்கள காப்பாற்றிக்கிறக்கா அப்படின்னா இல்லைப்பா. ஆயுதங்கள் ஆயுதங்கள் துர் விஷயங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக என்று சொல்வார். அதுபோல எப்படி கையில் வீரர்கள் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள். துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய வீரர்கள் நமக்கு பயத்தை தருகிறதா அல்லது பாதுகாப்பை தருகிறதா? வீரர்கள் துப்பாக்கி வைத்திருக்கிற போது அந்த துப்பாக்கி நமக்கு பயத்தை தருகிறதா பாதுகாப்பை தருகிறதா? பாதுகாப்பை நம்மை பாதுகாப்பதற்காக பகவான் அந்த ஆயுதங்களை துர்விஷயங்களிலிருந்து விடுபடுத்தி நம்மை காப்பதற்காக வைத்திருக்கிறார் என்று சாமிஜி சொல்லுவாங்க. அதுபோல இப்படி ஈதிபாதா விநாசினி, துர்விஷயங்களை அழித்து நம்மை பஞ்சமா பாதகங்களிலிருந்து காப்பாற்றக்கூடியவளாக இருக்கிறாள். ஈகாவி ரகிதா, யார் யாரெல்லாம் எந்தெந்த பொருளை அடைய விரும்புகிறார்களோ அந்தந்த பொருள்கள் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நமக்குத்தான் இருக்கிறது. ஆனால் அம்பாளுக்கு அவைகளெல்லாம் இல்லை. ஏனென்றால் அம்பாள் கிருத்தகிருத்தியன் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் அவளது. அப்படி இருக்கும்போது அவள் எதை விரும்புவாள்? பூராமே நம்முடையதாக இருக்கிற போது நமக்கு இதன் மேல் பற்று என்பது எப்பவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளினுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. ஏனென்றால் அது நம்மிடம் இருக்கிறது. அப்போது நம்மிடம் இல்லாத ஒன்றின் மேல் தான் நமக்கு ஈர்ப்பு என்பது ஏற்படுகிறது. அம்பாளுக்கு ஈர்ப்பு என்பது இல்லை. அம்பாளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈர்ப்பு என்ன என்றால் பக்தன் தான். பக்தன் மேல் தான். அப்போ பக்தன் என்பது அம்பாளிடம் இல்லையானா? இப்போ தானே சொன்னீங்க, இல்லாத மேல் தானே ஈர்ப்பு வரணும். இப்போ பக்தன் என்பது அம்பாளிடம் இல்லையா என்றால் இல்லை. குழந்தை தன்னுடைய குழந்தை சிறுகை அளவிய கூழ் என்று அழகாக சொல்வார்கள். இந்த குழந்தை நாம் கொடுத்த கூளை, அந்த குழந்தைக்கு கூழ் என்பது தனியாக கிடைக்காது, அது சம்பாதிக்கவில்லை. ஆனால் தாய் கொடுத்த கூளை அந்த குழந்தை அந்த அந்த தூசு படித்த கைகளினாலே குழப்பி அந்த குழப்பிய அழுக்கு படித்த அந்த கூளை எடுத்து தாய்க்கு ஊட்டுகின்ற போது தாய்க்கு ஏற்படுகின்ற பேரானந்தம் எப்படிப்பட்டதோ அதுபோல நம்முடைய மக்கள் நமக்கு இதை செய்வார்கள். பெரியவங்ககிட்டலாம் அவங்க படைச்சதை வச்சு தான் நாம் வைத்திருக்கோம். நம்முடைய பெரியவர்கள் அவர்கள் சம்பாதித்த சொத்தையும் அவர்கள் சம்பாதித்தது தான் நம்ம வைத்திருக்கோம். ஆனால் வெளியில் போயிட்டு வரும்போது அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தம். காரணம் அந்த புடவை இல்லாமல் அல்ல, அந்த குழந்தையினுடைய கையினால் பெறுகின்ற போது ஏற்படுகின்ற ஆனந்தம். அப்படித்தான் அந்த தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகள் நமக்கு ஏதாவது செய்ய மாட்டார்களா என்கின்ற ஏக்கம் இல்லாததினால் வந்ததல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இல்லாததினால் வந்ததல்ல, அந்த அன்பினால் விளைந்தது, அந்த தாய் அன்பினால் விளைந்தது. அதுபோல அம்பாளுக்கு எதையும் பெற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பக்தர்களது பக்தியை எதிர்பார்க்கிறார், தாய் உள்ளத்தோடு எதிர்பார்க்கிறாள் அம்பாள். அதனால் சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய கடல் போன்ற அவள் அடைய வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் கடல் அந்த அந்த நிலவை பார்த்தவுடன் கொந்தளிக்கிறது. எதுக்கு? ஏதாவது அந்த நிலவு எனக்கு கிடைக்கும் என்றா? இல்லை, ஒரு ஆனந்தம். இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான தொடர்பு, அந்த தொடர்பினால் ஏற்படக்கூடிய வெளிப்பாடு. அப்படி அம்பாளுக்கும் பக்தனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மிகப்பெரியது. அந்த தொடர்பை தவிர அம்பாள் இதை பெற வேண்டும் என்று எதையும் எண்ணுவதில்லையா. அதனால ஈகாவி ரகிதா, இந்த பொருள்களை அடைய வேண்டும் என்கின்ற ஏக்கமானது அம்பாளுக்கு இல்லை. ஆனால் பக்தர்கள் வேண்டும் என்று அம்பாளும் கூட நினைக்கிறாளாம். எப்படி தாய் தன்னுடைய குழந்தை ஏதாவது ஒரு பிஸ்கட் கொடுக்காதா என்று எண்ணுகிறாளோ அதுபோல். அப்படி ஈசசக்தி, அதான் இது மறுபடியும் பிஷ்டத்திய பேசணும் என்று சொல்லுவாங்க. அதாவது பிணைஞ்சமாகவே பிணையிறது. அதுபோல் ஈஸ்வரனது சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அதனால் சர்வஜத்துவம், சர்வசக்திமத்துவம், சர்வ கர்த்திருவம், சர்வ போக்திருத்துவம் என்கின்ற அத்துணையும் அம்பாளினுடைய ஸ்வரூபத்தினுடைய லட்சணம்தான்.
நாம் பெறுகின்ற அத்துணை சக்திகளும் அம்பாளிலிருந்து வருவது. அம்பாளுடைய சக்தி ஈஸ்வரன் மூலமாக, ஈஸ்வரன் நியதியாக நமக்கெல்லாம் வந்து சேருகிறது. அதான் ஈசர் சக்தி. அடுத்தது ஈசஸ்மித ஆனனா. ஸ்மிதம் அப்படின்னா புன்முறுவல். இந்த புன்முறுவல் அம்பாளிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. எதனாலனா இந்த புன்முறுவல் பரமானந்தத்தினுடைய வெளிப்பாடு. அம்பாள் பரிபூர்ணியாக, ஜெகத்காரணினி பரிபூரணி என்று சொல்லக்கூடிய அம்பாள் பரிபூர்ணமாக அனைத்தும் அடைந்துவிட்ட பேரானந்தத்தினுடைய சொரூபத்தில் இப்போ இது எனக்கு வேண்டும். கிமகம் சாது நாகரவம் கிமகம் சாது அகரவம் இது. நான் ஏன் இதை செய்யவில்லை, நான் ஏன் இதை செய்தேன் என்கின்ற கில்ட் அண்ட் ஹர்ட் இல்லாத நிலையில் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவருக்கு ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது, எல்லா நிலைகளும். அதுபோல அம்பாள் முதித வதனம், எப்படி தட்சிணாமூர்த்தி முதித வதனம் என்று சொல்லக்கூடிய புன்முறுவலோடு கூடிக்கொண்டிருக்கிறாரோ அதுபோல அம்பாளுடைய முகத்திலே மலர்ந்த அந்த அந்த புன்முறுவலோடு அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறாள். அதற்கு காரணம் துக்கம் என்பது கிடையாது. அம்பாளுக்கு துக்கம் என்பது கிடையாது. காரணம் ஆனந்த சுரூபி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்றோம். எப்படி உள்ளுக்குள்ளே உனக்குள்ளே என்ன இருக்கிறதோ, எப்படிப்பட்ட நிலைப்பாடு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அதனுடைய வெளிப்பாடு உன்னுடைய முகத்திலே தெரிந்துவிடும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய முக லட்சணத்தை கொண்டு எப்படிப்பட்ட தன்மையோடு நம்மை அவர்கள் ஏற்கிறார்கள் என்று தெரியும். பார்த்த உடனே பரவசமாகி நம்ம அடிக்கடி சொல்கிறது போல மாமியார் வீட்டுக்கு வந்தால் மருமகளுக்கு பேரானந்தம். அப்போ அந்த பேரானந்தத்தினுடைய வெளிப்பாடு அந்த அம்மாவினுடைய முகத்திலே தெரியும். ஆனால் இன்னொருத்தருக்கு மருமகனுக்கு, அந்த மகனுக்கு பேரானந்தம். அவருடனே மாமா 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 அப்படின்னு ரொம்ப ஆனந்தத்தோடு அவளை வரவேற்பார். அந்த அம்மா உள்ளுக்குள்ள பாத்திரத்தை ஜமால்னு கீழே ஓடுவார். இது வெளிப்பாடு, ஆனந்த உள்ள இருக்கக்கூடியதனுடைய வெளிப்பாடு. இதை தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது. அப்படி உள்ளுக்குள்ளே பேரானந்தமாக அந்த ஆபூர்ணமான அகில பிரதிஷ்டம் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ண நிலையை உடையவள் அம்பாள். அதனால் அவளுக்கு எப்பொழுதும் அந்த புன்முறுவல் என்பது என்கின்றது இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பிரசன்ன முகம், அதனால் பிரசன்ன வதனம் ஜாயே சர்வ விக்னோபசாந்தையே என்று சொல்கிறோம். பிரசன்னம் அந்த 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 தேவதையினுடைய அந்த மலர்ந்த முகத்தை பார்க்கின்ற போது அனைத்தும் நமக்கு போய்விடுகிறது, எல்லா துக்கங்களிலும் போய்விடுகிறது. அப்படி எப்போது நமக்கு சந்தோஷம் என்றால் விரும்பியதை பெறுகின்ற போது சந்தோஷம். அதே போல விரும்பாதவைகளை விடுகின்ற போது சந்தோஷம். அதே போல மன விகாரங்கள் இதையெல்லாம் எப்போது ஏற்படுகிறது என்றால் அடைகின்ற போது அல்லது விடுகின்ற போது ஏற்படக்கூடிய விகாரங்கள். அப்படிப்பட்ட மனோவிகாரங்கள் இல்லாமல் சமமாக எப்பொழுதும் இருக்கிறாரோ அதான் ஒரு புன்னகையினுடைய தன்மையை பொறுத்து அவர்களுடைய எண்ணத்தை, அவர்களுடைய அடி மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சொல்லிவிடலாம் என்று சொல்வார். 1000 அர்த்தங்கள் ஒரு புன்னகைக்கு இருக்கிறதா. பகவான் பிரகசன்னிவ பாரத என்று பகவத்கீதையில் ஒரு புன்னகை புரிகிறார். அந்த புன்னகைக்கு சங்கராச்சாரியார் 17 விதமான விளக்கங்களை கொடுக்கிறார். ஆஹா, இத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட வந்துட்டியாப்பா அப்படின்னு சிரிக்கிறாராம். ஓ, இன்னைக்கு தான் உனக்கு புரிய வந்துதான்னு இருக்கிறாராம்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எனக்கே டிரைவர் போல் ஆர்டர் போட்டியே இப்போ என்னாச்சுன்னு சிரிக்கிறானா. இப்படி விவரித்து கொண்டே போகிறார். அந்த அந்த கிருஷ்ணனது புன்னகையை எடுத்து விளக்குவது. அதுபோல தான் மோனாலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியின் ஒருத்தர் ஒரு படம் வரைகிறார். அந்த படத்தில் ஒரு புன்னகையை அவர் அங்கே சித்தரிக்கிறார். அந்த சித்தரித்த அந்த புன்னகையை பல பேர் பலபடி விளக்கி கொண்டே இருக்கிறார்களாம். இன்னும் அதனுடைய சரியான அர்த்தம் என்ன என்பதை விளக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி இந்த புன்னகைக்கு அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. அதனால் கவிஞர்கள் எல்லாம் இந்த புன்னகையைத்தான் மிக பெரிதாக எடுத்து பேசுகிறார்கள். அதான் சங்கரர் கூறுகிறார், புன்னகை என்பதே பெருநகை. சங்கரர் சொல்றார், ஒருத்தருடைய நகை நீ எல்லாம் வைரம் வைடூரியம் அது இதெல்லாம் போட்டிருக்கிறத விட பெரிய நகை எது என்றால் புன்னகை தானப்பா. அதனால் இந்த இந்த புன்னகை என்பது பெருநகை. காரணம் உன்னுடைய அச்சம் மடம் நாணம் என்கின்ற பயிர்ப்பு என்கின்ற இதனுடைய வெளிப்பாடு அந்த புன்னகையில் வருகிறதாம். அதாவது ஒரு பெண்ணினுடைய கேரக்டர் புரிந்து கொள்வதற்கு அந்த பெண்ணினுடைய புன்னகையே போதும் என்கிறார். அப்போ அம்பாள் எப்பொழுதும் சதா முதித வதனம், எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்தினுடைய பேரானந்தத்தை தாய் உள்ளத்தை மலர்ந்த முகத்தோடு நமக்கெல்லாம் வெளிக்காட்டு கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால ஈசஸ்மித அனான, ஈசஸ்மித அனான, ஈஸ்வரனுடைய நியதியாகிய பேரானந்தத்தினுடைய வெளிப்பாடாக அம்பாள் தன்னுடைய புன்னகை புரிந்து கொண்டிருக்கிறாள் என்று. அடுத்தது லகார ரூபா. அடுத்த செக்டர் போட்டோம். க ஏ அடுத்தது இ முடிஞ்சது. இப்போ ல என்கின்ற பீஜ மந்திரத்தினுடைய விவரணத்தை இப்போது பார்ப்போம். லகார ரூபா. அப்படி ஸ்ரீவித்தையனுடைய 4ஆம் பீஜாட்சரமாக இருக்கக்கூடிய அந்த 4வது அட்சரம் ல என்பது. அப்படி லகார வடிவமாக காதி வித்தை, நம்ம இதில் நிறைய பார்த்துருக்கோம். காதி வித்தை ஆதி வித்தை என்கின்ற இரண்டினை காதி வித்தையினை லகார ரூபமாக அம்பாள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம். அப்படி லகார ரூபமாக பஞ்சதசாட்சரியில் வரக்கூடிய லா என்கின்ற பீஜ மந்திரத்தினுடைய சொரூபிணியாக அம்பாள் விளங்குகிறார். அடுத்தது லலிதா. லலிதம் திரிசு சுந்தரம் அப்படின்னு சங்கரர் விளக்குகிறார். இந்த லலிதா என்கின்ற வார்த்தையை சங்கராச்சாரியார் விளக்குகிறார். எப்படின்னா, லலிதம் திரிசு சுந்தரம், இந்த 3 உலகிலும் விவரிக்க முடியாத ஒரு அழகு, இன்கம்பேரபிள் பியூட்டி என்று சொல்றார். 3 உலகிலும், இந்த 3 உலகிலுமே அம்பாளினுடைய அழகை பற்றி ஓமை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஓமையே இல்லை. அடிக்கடி நான் சொல்றது போல ராம ராவண யுத்தக இவ. எப்படி ராவணனும் மேற்கொண்ட யுத்தத்திற்கு உவமையாக இன்னொன்றை சொல்லலாம் என்று காளிதாசன் முயல்கிறார், முடியல. 3 புள்ளியை வச்சுட்டார். ராம ராவணையோ யுத்தக, ராம ராவணையோ யுத்தக இவ என்று டாட் டாட் டாட்னு வச்சார். ஏனென்றால் அதற்கு ஓமையாக இன்னொன்று சொல்ல முடியாது என்கின்ற தன்மை. அப்படி அழகினுடைய தன்மையிலே செயற்கை அழகாக இருந்தாலும் சரி, அது இயற்கை அழகாக இருந்தாலும் சரி, இரண்டுக்கும் அழகு தருபவள் அம்பாளினுடைய வியாபகம் என்று சங்கர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்ம போட்டிருக்கிற லிப்டிக், நம்ம போட்டிருக்கிற பவுடர், நம்ம போட்டிருக்கிற அதெல்லாம் என்ன ஐப்ரோ என்னென்னமோ நல்லா இருக்கு, இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இவைகளின் மூலமாக அழகை நமக்கு தரக்கூடியது அம்பாளினுடைய வெளிப்பாடு என்று எதெல்லாம் அழகு தருகிறதோ அத்துணைக்கும் அழகுக்கு அழகாக இருக்கக்கூடியவள் அம்பாள்.
அழகு சொரூபிணியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால் அறியாமையினாலே ஜீவர்கள் இந்த சித்திக்கு ஜீவ சித்தியாக கொடுக்கிறார். அழகு வாய்ந்த இந்த ஈஸ்வர சித்திக்கு நாம் ஜீவ சித்தி என்று ஒன்றை புகுத்துகிறோம். அந்த ஜீவ சித்தி என்று சொல்லக்கூடிய அதுவும் அழகுதான்ங்கிறார். என்னடா சாமிஜி என்னவோ போட்டு வளர்ப்புறார். எப்பெல்லாம் நீ மலையை பார்க்கிறாயோ அப்போதெல்லாம் சந்தோஷம், மடுவை பார்க்கிற போது சந்தோஷம், வானை பார்க்கிற போது சந்தோஷம், நிலவை பார்க்கிற போது சந்தோஷம் என்று ஈஸ்வர சித்தியிலே ஆனந்தம் திளைத்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அதை பார்த்தவுடன் உனக்கு ஆனந்த வெளிப்பாடு வருகிறது என்று சொன்னோம். இப்போ அடுத்து சொல்கிறோம், எப்போதெல்லாம் ஜீவசித்தி வருகிறதோ அப்போதெல்லாம் உனக்கு கில்ட்டி வருகிறது, ஹர்ட் வருகிறது, இன்னும் பொறாமை, காம, குரோத, மத, மாச்சரியம் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் ஜீவசித்தி இருக்கிறோம். ஆனால் ஞானிகள் இந்த ஜீவசித்தியை பேரானந்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறதாம். எப்படி ஏன்னா உதய சூரியனை பார்த்து நான் தப்பாக நினைக்காதீங்க, அழகுக்காக சொல்கிறேன். ஒரு சூரிய உதயத்தை பார்த்து பேரானந்தப்படுகிறோமோ, ஒரு நிலவினுடைய அழகை பார்த்து பேரானந்தப்படுகிறோமோ, கடலினுடைய அழகை பார்த்து பேரானந்தப்படுகிறோம். மழைத்துளி, அந்த மழைத்துளியினுடைய அழகு, அந்த பனித்துளி பில்லிலே என நுனிப்பில்லிலே அந்த ஒரு தாண்டவராய சுவாமிகள் அழகாக சொல்வார், அந்த நுனிப்புல்லிலே தெரிகின்ற அழகு இந்த உலக அழகினுடைய வடிவமைப்பை காட்டுகிறது. எப்படிப்பட்ட கவித்திறன் பாருங்கள். புல்லினுடைய நுனியில் இருக்கக்கூடிய பனித்துளியை நீ ஆராய்ந்து பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகை நீ அறிந்து கொள்வாய் என்று தாண்டவராயன் சாமி ஒரு இதில் சொல்கிறார். அதுபோல இந்த அழகுகளை எல்லாம் பார்த்து நாம் ரசிக்கிறோம். ஆனால் ஞானிகளும் ஈஸ்வரனும் எதை பார்த்து ரசிக்கிறார்கள்? இதை மட்டுமல்ல, இதையும் பார்த்து ரசிக்கிறார்களா? என்ன? காம, குரோத, மத, மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஜீவசித்தியை பார்த்தும் மகிழ்கிறார்களாம். ஆஹா, இவனோட மனசு என்ன பாடுபடுது பாரு அப்படின்னு அந்த மனதினுடைய வியாபகத்தை, காமத்தை, குரோதத்தை எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்களாம். காரணம் இதுவும் சிருஷ்டியினுடைய லீலைகள் என்று பார்த்து மகிழ்கிறார்களாம். அப்படி லலிதா என்று சொல்வது அத்துணை ஆனந்தங்களினுடைய ஆனந்தமாக இருக்கக்கூடியது, அளவிட முடியாத ஆனந்தமாக, அத்துணை ஆனந்தத்துக்கும் ஆதாரமாக, அது ஜீவானந்தமாக இருந்தால் சரி, ஈஸ்வரானந்தமாக இருந்தால் சரி, பரமானந்தமாக இருந்தால் சரி, அத்துணை ஆனந்தத்துக்கும் ஆதாரம் அளிப்பது லலிதா. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குரு. ஹரி ஓம்.